ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்ப பார்க்க போறது எக்ஸல் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது பார்க்க போறோம். இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங். ஸோ இன்சர்ட்டிங் ரோஸ் காலம்ஸ் அண்ட் செல் ரேஞ்சஸ், டெலிட்டிங் ரோஸ் காலம்ஸ் அண்ட் செல் ரேஞ்சஸ், இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு ரோவா இன்சர்ட் பண்றது, டெலிட் பண்றது, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்சர்ட்டிங் ரோஸ் காலம்ஸ் அண்ட் செல் ரேஞ்சஸ். எப்படி ஒரு ரோ, காலம், செல் இதெல்லாம் வந்து இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணி காமிக்கிறேன்னா ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு வந்து பி, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு காலம் தேவை. இந்த ஜான்வரி டேட்டா இருக்குல்ல நம்மளுக்கு, ஸோ இந்த ஜான்வரி டேட்டால எனக்கு இதுக்கு முந்தின மந்த் டேட்டா வந்து நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்போ ஜான்வரியை வந்து எனக்கு வந்து ஒரு சைடு நான் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ எனக்கு இந்த பிங்கிற காலம்ல வந்து எனக்கு வந்து புதுசாக வந்து ஒரு என்டையர் காலமே வந்து எனக்கு ஆட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் பிங்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணணும். பி ரோ, பி காலம் வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த பி காலம் வந்து நான் கிளிக் பண்ண உடனே இப்படி எல்லாமே செலக்ட் ஆயிரும். பி காலம் ஃபுல்லாவே எனக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆயிட்டு நான் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணோன்னே இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட் மெனுல இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஐ எம் செலக்டிங் இன்சர்ட். இன்சர்ட்டை செலக்ட் பண்றேன். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பிங்கிற ஒரு காலம் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து டிசம்பர் டேட்டாவை நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு காலம் வந்து என்னால் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ அதே இது நான் உங்களுக்கு வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ காம்ப்ளானுக்கு பதிலாக நான் வந்து இன்னொரு டேட்டா ரோ வந்து நான் இன்சர்ட் பண்ணும். இப்போ ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுன்னா இந்த காம்ப்ளான் வந்து 4th பிளேஸ்ல இருக்கா, ஸோ அந்த 4 அந்த ரோ வந்து நான் செலக்ட் பண்ணணும். அந்த 4ங்கிற இடத்துல பக்கத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி அந்த ரோ ஹெட்டர்ல 4ங்கிற இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணும், ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணும். ஸோ இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா காம்ப்ளான் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு புதுசா வந்து ஒரு ரோ வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ஒரு ரோ, ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன்னொன்னு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு செல் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஆடிங் அ செல் ரேஞ்ச், எப்படி வந்து ஒரு செல் வந்து நடுவுல ஒரு செல் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது எப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ மார்ச்ல வந்து எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச்ல ஹார்லிக்ஸ் டேட்டா இருக்கு. இந்த செல்ல வந்து எனக்கு வந்து 750 இருக்கு. இதை நான் ரைட் சைடு இன்னும் நவுண்டுகிட்டே போகணும். எல்லாமே நம்ம வந்து தப்பா டைப் பண்ணிட்டோம். முன்னாடி டைப் பண்ணிட்டோம். மார்ச் ஏப்ரலுக்கு உண்டானியது மார்ச்ல, மேக்கு உண்டானியது ஏப்ரல்ல, இந்த மாதிரி டைப் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு திருப்பி டைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சி, இந்த இடத்துல வந்து நான் எனக்கு புதுசா ஒரு செல் நான் இன்சர்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்ல E8ல எனக்கு வந்து ஒரு செல் நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டாலாம் எனக்கு நகலணும் அப்படின்னா இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் செலக்டிங் E8 செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா ஷார்ட்கட் மெனுல, ஸோ இன்சர்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணணும். இன்சர்ட்டை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கேட்கும். ஒரு ரோவே நீங்க வந்து இன்சர்ட் பண்ண போறீங்களா இல்ல காலம் இன்சர்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நம்மளுக்கு இப்போ தேவை ஒரே ஒரு செல் தான். ஸோ என்ன இந்த இடத்துல காமிக்குதுன்னா ஷிஃப்ட் செல்ஸ் டு த ரைட். நான் முன்னாடி டேட்டா என்டர் பண்ணிருக்கோன்னு சொன்னேன்ல, அதை வந்து நான் ரைட்டுக்கு திருப்பி மாத்தணும். ஸோ ஷிஃப்ட் செல்ஸ் டு த ரைட்னு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண என்னோட டேட்டா சேஞ்ச் ஆகும் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாத்தீங்களா, ஏப்ரல் 750, மே 800 இந்த மாதிரி மாறிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு புதுசா வந்து ஒரு செல் வந்து இன்சர்ட் ஆயிருச்சு. இப்படிதான் வந்து நம்மளால ஒரு செல்லை வந்து நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண முடியும். இதே இந்த செல்லை என்னால வந்து கீழேயும் மூவ் பண்ண முடியும், டவுனும் மூவ் பண்ண முடியும். சரி, நான் அன்டூ பண்றேன் நிமிஷம் என்னோட டேட்டாவை. இப்ப பாருங்க, நான் அடுத்த ஆப்ஷன் சொல்றேன். ரைட் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு ஷிஃப்ட் செல்ஸ் டு த டவுன். இந்த ஹார்லிக்ஸோட 750ங்கிற டேட்டா வந்து எனக்கு கீழே வந்துடும். அந்த மேல இருக்கிற இடத்துல ஒரு புது செல் ஓப்பன் ஆயிரும். ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். சி, 750 எனக்கு கீழே வந்துருச்சா. இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து புதுசா வந்து ஒரு செல்லை வந்து நம்மளால வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியும். இப்ப நம்மளால வந்து இந்த இடத்துல இருந்தே ஒரு ரோ இன்சர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேல ஒரு இடத்துல வச்சிருக்கேன். மேக்கு முன்னாடி ஏப்ரல் அண்ட் மேக்கு நடுவில் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் டைப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி ஜியில போய் கிளிக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே ஒரு டேட்டால ஒரு செல்ல நான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐ எம் செலக்டிங் இன்சர்ட் செலக்ட் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா என்டையர் காலமே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏப்ரலுக்கும் மேக்கும் நடுவில் என்டையர் காலம் இன்சர்ட் பண்ணுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஓகே.
பாத்தீங்களா எனக்கு ஒரு காலமே எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நான் வந்து ரோ அண்ட் காலம் வந்து ஈஸியா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஓவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல வச்சு நான் இந்த ஓவல் இங்க கூட வச்சுக்கோங்க. ஓவலுக்கும் ஹார்லிக்ஸ்க்கும் நடுவுல ஒரு ரோ இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா ஹார்லிக்ஸ்ல வச்சுக்கோங்க. ஹார்லிக்ஸ்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட்ங்கிற ஆப்ஷன் போங்க. என்டையர் ரோ நம்ம ரோ தானே இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ என்டையர் ரோ நம்ம இன்சர்ட் பண்றோம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்களா ஓவலுக்கும் ஹார்லிக்ஸ்க்கும் நடுவுல வந்து ஈஸியா வந்து நம்மளால வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிட முடியும். இப்போ டெலிட்டிங் ரோஸ் காலம்ஸ் அண்ட் செல் ரேஞ்சஸ் வந்து பார்க்க போறோம். எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதை எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க போறேன்னா எப்படி வந்து ஒரு காலம் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ என்னோட மவுஸ் பாயிண்டரை கரெக்டா வந்து எந்த இடத்துல வந்து நான் டெலிட் பண்ணணுமோ எந்த காலமா நான் டெலிட் பண்ணணுமோ அந்த காலம்ல நான் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஏப்ரல் மந்தோட காலம் வந்து நான் டெலிட் பண்ணணும்னா ஐ வாண்ட் டு கீப் த மவுஸ் பாயிண்டர் இன் ஏப்ரல் மந்த். ஸோ இந்த இடத்துல என்னோட மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு நான் ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் தான் மவுஸ் பட்டன். ரைட் கிளிக் பண்ணோன்னே இங்க இந்த இடத்துல டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ எந்த இடத்துல வந்து நான் டெலிட் பண்ணணுமோ எந்த காலம் டெலிட் பண்ணணுமோ அந்த காலம்ல வந்து என்னோட மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டயலாக் பாக்ஸ்ல வந்து டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா இப்ப பாருங்க ஏப்ரல்ங்கிற டேட்டா ஃபுல்லா டெலிட் ஆயிடும். பாத்தீங்களா ஸோ டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் ஆட்டோமேட்டிக்கா ஏப்ரல் மந்தோட டேட்டா எதுவுமே காணும் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஒரு காலமை வந்து டெலிட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் எப்படி வந்து ஒரு ரோ டெலிட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்க வந்து காம்ப்ளான் டேட்டா வந்து எனக்கு வேண்டாம். அது வந்து நான் தப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இல்ல அந்த காம்ப்ளான் வந்து இப்ப நான் பண்ணவே இல்லை நான் ஏதோ ரெக்கார்ட் வந்து மிஸ்யூஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து காம்ப்ளான் டேட்டாவே நான் வெளியில எடுத்து விடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோல் ரோவை நான் வெளியில எடுக்கணும் அப்படின்னா காம்ப்ளான் வந்து எந்த நம்பர்ல இருக்கு 4th ரோல இருக்கு. ஸோ அந்த 4th ரோவை நான் வந்து வந்து என்னோட மவுஸ் பாயிண்டரை வச்சு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பொசிஷன் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு அகைன் ஐ வாண்ட் டு கோ அண்ட் டெலிட். அந்த பார்ல போய் நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட காம்ப்ளான் டேட்டாவும் டெலிட் ஆயிரும். ஸோ இப்படிதான் நம்மளால ஒரு காலம் அண்ட் ரோ வந்து நம்ம டெலிட் பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு செல் டெலிட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மைலோல வந்து எனக்கு வந்து இந்த 515 ஜூன்ல வந்து மைலோ வந்து 515 இதை வந்து நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா இந்த செல்லே எனக்கு இருக்கக்கூடாது நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்றேன். அதே மாதிரி அந்த செல்ல வந்து செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 515 செல் எனக்கு இருக்கக்கூடாது நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐ வாண்ட் டு செலக்ட் த செல் விச் ஐ வாண்ட் டு டெலிட். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதை நான் என்ன பண்ணணும் என்டையர் ரோவாவே டெலிட் பண்ணணுமா இல்ல காலமா நான் டெலிட் பண்ணுமான்னு என்கிட்ட கேட்கும். இல்ல ஷிஃப்ட் செல் அப் இது டெலிட் ஆகுதுல இது டெலிட் ஆனா கீழே இருக்கிற டேட்டா மேல வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுதான் ஷிஃப்ட் செல் அப். ஷிஃப்ட் செல் லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 515 டெலிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 754 முன்னாடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இங்க என்ன சொல்றேன்னா ஷிஃப்ட் செல்ஸ் அப் 515 இந்த டேட்டா இருக்கு இந்த டேட்டா எனக்கு தேவை கிடையாது நான் கீழே இருக்கிற டேட்டாலாம் மேல கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதான் ஷிஃப்ட் செல்ஸ் அப். நான் ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருச்சு. இந்த செல் வந்து எம்டி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஷிஃப்ட் செல் அப் கொடுத்தனால. இதே நான் வேற ஒரு மெத்தட் பண்ணி காமிக்கிறேன். நான் திருப்பி ஒரு ஃபுல் டேட்டா கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி அதை செலக்ட் பண்றேன். மைலோல ஜூன் மந்த் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். அகைன் ஐம் கோயிங் டு டெலிட். இப்போ ஷிஃப்ட் செல் லெஃப்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஷிஃப்ட் செல் லெஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைட் ஜூலைல இருக்கிற டேட்டா ஜூனுக்கு வந்துரும் பாருங்க. பாத்தீங்களா ஜூலைல இருக்கிற டேட்டா ஜூனுக்கு வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு செல் வந்து டெலிட் ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் நம்மளால ஒரு செல் ரேஞ்சஸ் வந்து டெலிட் பண்ண முடியும். அதுங்கே வச்சு நீங்க ரோ அண்ட் காலமை டெலிட் பண்ணலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரியால வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைலோ ஃபுல்லாவே டெலிட் ஆயிரும். ஏன்னா மைலோங்கிறதுல தான் இருக்கும். ஸோ என்டையர் ரோவே மைலோ ஃபுல்லா டெலிட் ஆயிரும் பாருங்க. பாத்தீங்களா மைலோ ஃபுல்லாவே டெலிட் ஆயிருச்சு. இப்போ நான் திருப்பி கண்ட்ரோல் செட் போட்டு நான் ஆட்டோமேட்டிக் நார்மல் டேட்டா கொண்டு வரேன். எனக்கு மைலோ திருப்பி வந்துருச்சு. இப்போ நான் என்டையர் காலம் டெலிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த செல்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க டெலிட் போங்க. ஸோ என்டையர் காலம் நான் பண்ணா ஜூன் ஃபுல்லா டெலிட் ஆயிரும்.
இப்படிதான் வந்து ஈஸியா வந்து நம்மளால ஒரு டேட்டாவை நம்மளால டெலிட் பண்ணிக்க முடியும். என்ன ஒரு டேட்டானாலும் நம்ம டெலிட் பண்ணலாம். ஸோ ரோனாலும் பண்ணலாம், காலம்னாலும் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் செல்னாலும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து டெலிட் ரோ ஃபுல்லா நம்ம எப்படி பண்றதுன்னு பண்ணி காமிச்சேன். இப்போ அதே இது அதுல இருக்கிற கண்டென்ட் மட்டும் எப்படி டெலிட் பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜூலைல 754 மட்டும் வேண்டாம் அப்படின்னா அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த கிளியர் கண்டென்ட் கொடுத்தா எனக்கு ரோ எல்லாம் எதுவுமே மாறாது, அந்த கண்டென்ட் மட்டும் கிளியர் ஆகும். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் மட்டும் டெலிட் ஆயிடுச்சு, எனக்கு ஷிஃப்ட் எல்லாம் ஆகாது. நான் நடுவில் ஒரு கண்டென்ட்டுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஷியர்ல வந்து மார்ச் மந்த் 545 டேட்டா இருக்கு, 545 குட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு. ஸோ இதை எனக்கு டெலிட் பண்ணணும், இந்த கண்டென்ட்டை நான் மாத்தணும். ஆனா முன்னாடி இருக்கிற செல்லாம் எனக்கு அப்படியே அசையக்கூடாது அப்படின்னு நினைச்சா கிளியர் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ பீடியாஷோர் வந்து D4 டேட்டா வந்து எனக்கு கிளியர் ஆகணும். ஸோ D4ல வந்து அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ கிளியர் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கண்டென்ட் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ நீங்க டைப் பண்ணிக்கலாம், இல்லை எம்டி ஆகணும்னு நினைச்சா அந்த வந்து எம்டி ஆகிட்டுக்கலாம். இப்படிதான் வந்து ஒரு கண்டென்ட்டை நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னா, இன்சர்ட்டிங் ரோ காலம் செல் ரேஞ்ச், டெலிட்டிங் ரோ காலம் செல் ரேஞ்ச் அண்ட் ஹவு டு கிளியர் அ கண்டென்ட். இப்போ இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் வந்து இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஹோம்ங்கிற பட்டன் இருக்குல்ல, ஹோம் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்கா. ஸோ இன்சர்ட் செல்ஸ்ங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல் டேபிள் மாதிரி இருக்கும். அதுல இன்சர்ட் வேணா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சர்ட் கீழே வந்து ஒரு ஆரோ இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணா நான் செல் இன்சர்ட் பண்ணணுமா, இல்ல ரோ இன்சர்ட் பண்ணுமா, இல்ல காலம் இன்சர்ட் பண்ணுமா, இல்ல ஷீட்டை இன்சர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நான் ஒரு செல் இன்சர்ட் பண்ணணும் நடுவில் அப்படின்னா பாருங்க, நான் இன்சர்ட் கொடுக்குறேன் அண்ட் இந்த இடத்துல டவுன் ஆன்னு கேட்கும், இல்லை ரைட் ஆன்னு கேட்கும். இந்த மாதிரி ஒரு ஆரோ டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் டவுன் கொடுத்தா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு செல்லே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வச்சுட்டு அகைன் நான் கோயிங் ஐ வாண்ட் டு இன்சர்ட் அ ரோ இல்லை காலம் எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னா அகைன் ஹோம்ல இன்சர்ட் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்சர்ட்ல போயிட்டு நான் இப்போ வந்து ஒரு ரோ நடுவில் நான் இன்சர்ட் பண்ணணும்னா சிஎம் இன்சர்ட்டிங் ரோ. ஸோ ரெண்டு டெக்னிக் இருக்கு. ஒன்று ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா ஹோம்ல போயிட்டு இன்சர்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் டெலிட்டிங்க்கும். இப்போ நான் டெலிட் பண்ணணும்னா ஹோம்ல போயிட்டு டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இங்க டெலிட் நான் கொடுத்துட்டு இங்க நான் ரோ டெலிட் பண்ணுமா காலம் டெலிட் பண்ணுமான்னு ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். நான் இங்க ரோ டெலிட் பண்ணும் அப்படின்னா சேம் கிளிக்கிங் டெலிட்டிங் த ஷீட் ரோஸ். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோட ரோ டெலிட் ஆயிரும். நான் இங்க இது பண்ணி வச்சிருக்கிறது இதையும் நான் செல்லா டெலிட் பண்ணுவேன்னா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு டெலிட்ல போயிட்டு டெலிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஷிஃப்ட் செல்ஸ் அப்ப மேல கொண்டு போயிடணுமான்னு கேக்குது, ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்களா என்னோட செல் டெலிட் ஆயிடுச்சு. So this is also one of the method where we can insert and delete rows and cells. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ரெண்டு மெத்தட் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு செல் இன்சர்ட் பண்றது, ஒரு ரோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து டெலிட் பண்றது, ரெண்டு பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் ரெண்டு மெத்தட் உண்டு. ஒன்று ஹோம்ல போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட்டும் அப்படிதான், ஹோம்ல போய் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹவு டு இன்சர்ட் ஆர் டெலிட் அ ரோ காலம் ஆர் செல் ரேஞ்ச். இப்போ நம்ம எக்ஸல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸல்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 7 டேட்டாஸ் இருக்கு, என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ என்கிட்ட thousands ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னா எப்படி வந்து அந்த டேட்டால எந்த வேர்ட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் வந்துட்டு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிற ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Control F தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட ஷார்ட்கட். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சொல்லி தரேன். Control plus F, கண்ட்ரோலையும் எஃப்யூ சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா Control and F. ஸோ Control and F வந்து நம்ம பிரஸ் பண்ணணும். Control and F நான் பிரஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா எனக்கு வந்து எந்த இடத்த வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பூஸ்ட் அப்படிங்கறது வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பூஸ்ட்னு டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்களா என்னோட செல் வந்து பூஸ்ட்ல போய் நின்றுச்சு. இப்போ என் செல் பூஸ்ட்ல இருக்கு, நான் பூஸ்டோட டேட்டாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் ஹார்லிக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், பூஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹார்லிக்ஸ் வந்து இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபைண்டுங்கிற பிளேஸ்ல ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா பாத்தீங்களா என் செல் வந்து இங்க ஜூனியர் ஹார்லிக்ஸ்ல வந்து நிக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹார்லிக்ஸ் இருக்கு, மேலேயும் ஃபார்முலா பார்ல பாருங்க ஜூனியர் ஹார்லிக்ஸ் காமிக்குது. ஃபைண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ஹார்லிக்ஸ் மட்டும் தேவைன்னா அடுத்து நான் இன்னொரு ஃபைண்ட் நெக்ஸ்ட் நான் அதே பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா
ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கிளிக் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் ஓட மெயின் கண்டென்ட். இதான் ஃபைண்ட் பண்ணும், எந்த இடத்துல வந்து உங்க டேட்டா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு தரும். இதே நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஹார்லிக்ஸை கண்டுபிடிச்சு ஹார்லிக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் ஜூனியர் ஹார்லிக்ஸ் நான் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு இடத்துல ஜூனியர் ஹார்லிக்ஸ் இருக்கு. ஸோ ஹார்லிக்ஸ்ங்கிற இடத்துல எல்லாம் நான் ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைண்ட் வாட் ஹார்லிக்ஸ் நான் ஏற்கனவே டைப் பண்ணிட்டேன். ஹார்லிக்ஸ்ங்கிற இடத்துல ரீப்ளேஸ், எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ பாத்தீங்களா, ஃபைண்ட் வாட் ஹார்லிக்ஸை கண்டுபிடிச்சு ரீப்ளேஸ், எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஜூனியர் ஹார்லிக்ஸ் அப்படிங்கிற நேமோட ரீப்ளேஸ் பண்ண போறோம். நான் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்களா, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. கீழே ஹார்லிக்ஸ் இருந்துச்சு, அதோட ஜூனியர் ஹார்லிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிருங்க. சி, எனக்கு ஹார்லிக்ஸ்ங்கிற இடத்துல ஜூனியர் ஹார்லிக்ஸ்ங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்மளால ஒரு வேர்டை எந்த ஒரு டேட்டாக்காண்டியும் நம்மளால வந்து ஒரு வேர்டை வந்து நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த வேர்ட் தப்பா டைப் பண்ணிட்டோம், எல்லா இடத்துலயும் அதே மாதிரி டைப் பண்ணிட்டோம், ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இன்னொரு ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட ஒரு மெயின் டியூட்டி. ஃபைண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள என்ன வேர்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணும். அதே இது ரீப்ளேஸ் ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேர்ட் தப்பாயிருச்சு அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ்ல போய் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சொன்னேன். இதே இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா நீங்க போகணும் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த ஹோம்ல போயிட்டு இந்த இடத்துல எடிட்டுங்கிற ஒரு பார்ல ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிடணும். ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைண்ட் பண்ணணுமா இல்ல ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்களா எதை உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்கும். ஓவல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவல்ங்கிறத கண்டுபிடிச்சிடும். பாத்தீங்களா, ஓவல்ங்கிற இடத்துல என்னோட செல் போய் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் கிளிக் க்ளோஸ், நான் ஏன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு கண்ட்ரோல் F போட்டு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். அதே இது ஹோம் போயிட்டு இந்த இடத்துல எடிட்டிங்கிற இடத்துல ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும்னா நம்ம ஃபைண்ட் பண்ணணுமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணணுமா எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளால வந்து ஒரு டேட்டா வந்து கண்டுபிடிக்க முடியும், ஒரு டேட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் எக்ஸல் ஷீட்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.